லூக்கா 1:57 80 வரைக்கும். இதில் வந்து யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் சகரியாவினுடைய தீர்க்க தரிசனம், இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தது மாதிரி காப்ரியேல் தூதன் வந்து எப்படி சகரியா எலிசபெத் அவங்களுக்கு வந்து வெளிப்பட்டு தேவனுடைய திட்டத்தை வந்து தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தேவன் வந்து எப்படி தன்னுடைய தீர்மானங்களை எல்லாம் அவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களை வைத்து காரியங்களை அவர் வந்து நிறைவேற்றிட்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து லூக்கா 2:57 80 அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய திட்டத்தில் எப்படி அடுத்து யோவானை கொண்டு வராரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதே போல் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சகரியாவினுடைய தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிரசவ காலம் நிறைவேறின போது, இப்போது ஏற்கனவே தேவதூதன் வந்து காப்ரியேல் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை அப்படின்னு 20வது வசனத்தில், லூக்கா 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஒரு காலத்தை வந்து தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம ஆப்ரஹாம் சாராள் அவங்களுடைய லைஃப்பில் பார்க்கும்போதும் சரி, அன்னாள் அவங்களுடைய லைஃப்பில் பார்க்கும்போதும் சரி, அவங்க வந்து கொஞ்ச நாள் கர்ப்பம் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் அவர் குறித்திருந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்திற்கே ஒரு ரட்சிப்பு, இப்போ அவங்களுடைய கர்ப்பம் திறக்கப்படும் போது பிறக்கிற அந்த பிள்ளையினால் ஏதோ ஒரு பெரிய ரட்சிப்பு வந்து வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏற்கனவே சாமுவேலுடைய இதுலேயும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் சாராளுடைய அந்த காரியத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு பிறந்து அந்த சந்ததி வரும்போது தான் அது இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஜனத்துக்கு நேராக போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு தேசம் உருவாகிறத அங்கே பார்க்குறோம். அதே போல் இங்கே அன்னாளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது பெரிய ரட்சிப்பு ஒன்று வர்றதை நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் தேசத்துக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரட்சிப்பின் அடையாளமாக அந்த காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு வந்து கலாத்தியரில் ஒரு வசனம் உண்டு, காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல் ஒவ்வொரு காலத்தையும் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிற காரியங்கள், சூப்பர் நேச்சுரலாக வந்து நடக்கிற காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ரஹாம் சாராளுடைய இதை பார்க்குறோம். இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்போ பார்க்கும்போது எலிசபெத் சகரியா அவங்களுடைய லைஃப்பில் ஒன்று நடக்குது. அப்போ இதில் வந்து தேவன் மனுஷனாக வந்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறாரு, பெரிய ரட்சிப்பை தரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த புத்திரன் வந்து பிறக்கிறத நம்ம பார்க்குறோம், யோவான் பிறக்கிறத. அப்போ அவள் ஒரு புத்திரனை பெற்றாள், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்த ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஏற்கனவே 13வது வசனத்தில் நம்ம வந்து பார்த்தோம், தூதன் வந்து சகரியாட்ட சொல்கிறாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவையாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இங்கே வந்து யோவான் ஸ்நானன் பிறக்கிறதுனால அநேகர் வந்து சந்தோஷப்படுகிறார்கள். தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்குது. சரியான தமிழாக்கம் வந்து இரக்கத்தை பெரிதாக்கினார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க போகிறாரு தேவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு. அப்புறம் 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, தகப்பன் இல்லை பிதாக்களுடைய பெயர்களை வைக்கிற ஒரு ட்ரெடிஷன். ஸோ சகரியா அப்படின்னு வைக்கலாம் அப்படிங்கிறப்போ இது நம்மளுக்கு தெரியும். 8ஆம் நாள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும் அவங்களுடைய லாப்படி. ஸோ அவங்க விருத்த சேதனம் பண்ணுற அன்னைக்கு சகரியான்னு பேர் வைக்க போகிறாங்க. அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், முன்வரமின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க, சந்ததியில் இப்படி ஒரு பேர் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், ஏன்னா அந்த பேர் வந்து
அவங்க சந்ததியில் இல்லை. அப்போ எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது சகரியா காபிரியல் தூதன் பேசும்போது அவிசுவாசத்தோடு ஒரு அடையாளத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அவர் இத்தனை நாளும் வாய் அடைக்கப்பட்டு காதும் கேட்காம இருக்கிற அந்த நிலையில் அவர் கீழ்ப்படுகிறார். எப்படி அப்படின்னா, யோவான் அப்படிங்கிற பேரை நீங்கள் விடணும், உங்களுக்கு தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் விசுவாசித்து இந்த இத்தனை மாதங்கள் அவர் தனக்குள்ள அந்த அவிசுவாசத்தின் ஒரு சிக்ஷை தான் இந்த வாய் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு உணர்ந்திருப்பார்ல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ யோவான் அப்படின்னு எழுதின உடனே அவருடைய வாய் திறக்கப்படுகிறது. அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, கீழ்ப்படியும் போது தான் நம்மளுடைய கட்டுகளிலிருந்து நம்மளும் விடுதலையாக முடியும். தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அவிசுவாசத்தோடு பேசின அந்த சகரியா இப்போ உணர்வடைந்ததுனால தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், வாய் திறக்கப்பட்ட உடனே. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. இத்தனை நாள் ஊமையனாக இருந்தால் திடீர்னு அவருக்கு வாய் திறக்கப்படுகிறது, அவர் ஸ்தோத்தரித்து பேசுகிறாரு, யோவான் ஒரு பெயரிடுகிறாங்க. இதனால் எல்லாருக்கும் ஆச்சரியமும் பயமும் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு மெராக்கிளாக அந்த இடங்கள் ஃபுல்லாக சொல்லப்பட்டது. இப்போ நம்ம வேதத்தில் ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். ஏன் பயம் உண்டாகிறது அப்படின்னு. உபாகமம் 2வது அதிகாரம் இல்லை, முதல்ல ஆதியாகமம் 9வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 9:2. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இது நோவாவுடைய சந்ததி, அவங்களுடைய குமாரர் எல்லாம் அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு புது லைஃப்பை தொடங்க போகிறப்ப தேவன் சொல்கிறாரு, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் எல்லா கிரியேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நடமாடுகிற ஜீவ சந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. அப்போ இவங்க வேட்டையாட போகிறாங்க, அதெல்லாம் சாப்பிட போகிறாங்க. இந்த பயம், இவர்களை குறித்த பயம் இப்போ கிரியேஷன்ஸ்க்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு தேவன் சொல்கிறார். அதே போல் உபாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். உபாகமம் 2:25. அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இது தேவன் இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வருகிறாரு. இப்போது மோசே மறிக்க போகிற அந்த நேரத்தில் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி பேசும்போது அவர் சொல்கிறார், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் அந்த கானான் தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் முறியடிக்க போகிறாரு. அந்த லேண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான திகிலும் பயமும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தேவன் காமிக்கிறார். அதே போல் உபாகமம் 11வது அதிகாரம் 25வது வசனம். அதுலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேல் உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் தேசம் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான ஒரு பயம். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாருமே அவர்களை குறித்தான ஒரு பயத்தோடு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த காரியங்கள் யோவானை குறித்த காரியங்கள் பிறக்கும் போதே இப்படிலாம் நடக்குது. அடுத்தடுத்து மிராக்கள் நடக்குது. 400 வருஷம் எல்லாம் அமைதியாக தேவன் இருந்தார், எதுவுமே தெரியல, தேவனுடைய வார்த்தை யார் மூலமாகவும் வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு அற்புதத்தின் மேல் அற்புதம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அற்புதம்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் மாத்திரம்தான் செய்யக்கூடியங்க. அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களாம் இதை பார்த்து இதை கேள்விப்பட்டு சந்தோஷம் அடைந்தாலும் அவங்க ஆச்சரியப்பட்டு அவர்களுக்குள்ள பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை, இது ஒரு ஆச்சரியத்தை காட்டுகிற ஒரு பயம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம்
ஆச்சரியத்தை காட்டுறதில்ல. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலே நம்மளை அழிச்சிருவாங்க, நம்மளை முற்றிட்டு நம்மளை முறியெடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்கே யோவான் பறக்கும்போது இந்த பயம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத பார்த்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களை சுற்றி வாசமாக இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறாருங்கிறது ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது இதுலேருந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தேவன் வல்லமுள்ளவராக இறங்கும்போது, எதிர்த்து நிற்கும்போது ஒரு விதமான பயம் ஜனங்களுக்குள்ளே வருகிறது. அதே போல் தேவன் செய்கிற மகத்தான காரியங்களை பார்க்கும்போது அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் ஜனங்களாகிய நமக்குள்ளே வருகிறது. அப்போ எப்போவுமே 2 பிரிவு, விசுவாச கூட்டத்தார், விசுவாசியாதவர்கள். இப்போ விசுவாசியாதவர்களுக்கு ஒரு பயம் உண்டு, அவர் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி. விசுவாசிகளுக்கு ஒரு பயம் உண்டு, என்ன அப்படின்னா அவருக்கு கனம் கொடுக்க வேண்டும், அவர் மரியாதைக்குரியவர் அப்படிங்கிற ஒரு பயம். அதை தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல தேவன் கனத்திற்குரியவர், வல்லமை மிகுந்தவர், அவர் ஒரு காரியத்தை, அவர் திட்டம் பண்ணின காரியத்தை அவர் செய்ய இறங்குகிறாருங்கிறத பார்த்து அந்த பிள்ளையை குறித்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ தேவன் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறார். எதுவாக இருந்தாலும், அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவன் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். ஸோ என்ன காரியம் இனிமேல் நடக்குமோ, இது எப்படி இருக்குமோ, இந்த பிள்ளை விசேஷமாக நிறைய காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இப்போ கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நம்ம வேதத்தில் நிறைய இடங்களில் நெகேமியாவின் புத்தகத்திலலாம் பார்க்கலாம், கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். இப்போ கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லும்போது மகாபலம் உள்ள, வல்லமை உள்ள தேவன் உடைய ஆளுகையை அது குறிக்கிறது. தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் அது குறிக்கிறது. அப்போ அந்த பிள்ளையோடு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்த ஆவியால் அவர் நிரப்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அது எல்லாமே முழு ஆளுகையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் அந்த பிள்ளையினுடைய காரியம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மிகுந்த ஆவல் ஜனங்களுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இது யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு மாத்திரம் நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம எல்லாருக்குமே புரிந்த ஒரு காரியம். அடுத்து 67 80 சகரியாவினுடைய தீர்க்க தரிசனம். இப்போ சகரியா இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். இப்போ சகரியா கீழ்ப்படிந்து அந்த பிள்ளையை யோவான் அப்படிங்கிற அந்த பிள்ளை தேவனால், தேவனுடைய திட்டத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் அதை அக்செப்ட் பண்ணுற நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், வேதத்தில் ஒவ்வொரு இடத்துல தேவனை குறித்து சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி வர காரியங்கள் அவர் பராக்கிரம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கப்படும். யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். இங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சகரியா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னால், தம்முடைய ஜனம் ஆகிய இஸ்ரவேலுக்கு தேவன், இந்த தேவன் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறத கொண்டு சொல்ல போகிற காரியங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறேன். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கேட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களின் நெஞ்சும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நெஞ்சும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சினை கொம்பை ஏற்படுத்தினார். இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம், 75வது காரியம் வரைக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா 68 80வது வசனத்துக்குள்ள அநேக காரியங்கள் தேவனுடைய திட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன வார்த்தைகள்.
இப்போ இந்த இடத்துல 74வது வசனத்தில் நம்மளுக்கு வந்து தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு ரட்சிக்கும்படிக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து இது வந்து இங்கிலீஷ் மாத்திரம் இல்லை, கிரேக்க மொழியிலும் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவர் சந்தித்து மீட்டு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது முடிவடைந்துச்சு, பாஸ்ட் டென்ஸில் இது வந்து இருக்குது. இப்போ சகரியா வந்து தீர்க்க தரிசனமாக என்ன சொல்கிறாராம், தேவனுடைய திட்டம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறதையே வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரட்சிக்கும்படிக்குன்னா இனிமேல் நடக்க போகிற காரியம் போல் தமிழில் தெரியுது. ஆனால் கிரேக்க மொழியில் இது முடிவடைந்தது. ஆங்கிலத்துலேயும் வந்து ஹி விசிட்டட் அண்ட் ஹி ரிடீம்டு அப்படின்னு இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இந்த 68லிருந்து 80வது வசனத்துக்குள்ளே இருக்குது. நம்ம முதல்ல 75க்குள்ளே வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ முதல்ல நான் அதை பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4 குரூப்பாக வந்து அதை பிரித்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 4 குரூப்பாக பிரித்து பார்க்குறோம். முதல்ல தெய்வீக செயல், அதாவது த டிவைன் ஆக்ஷன். அதாவது அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காரணம், தேவன் செய்கிற அவருடைய செயலுடைய காரணம் இல்லை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ த டிவைன் ஆக்ஷன், அதாவது த காஸ் ஃபார் இஸ் ஆக்ஷன், அதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் பார்க்கலாம். அதில் உள்ள கீவேர்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொன்னால் விசிட்டட், ரிடீம்ட், அப்புறம் டெண்டர் மர்சி, அதாவது சந்தித்தல், மீட்கிறது, அதுக்கப்புறம் உருக்கமான இரக்கம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். த டிவைன் ஆக்ஷன் இல்லை த காஸ். அதில் பார்க்குற கீவேர்ட்ஸ் வந்து விசிட்டட், ரிடீம்ட், த டெண்டர் மர்சி, அதாவது சந்தித்தல், மீட்பு, அப்புறம் உருக்கமான இரக்கம். ஸோ இதை வந்து தெய்வீக செயல் அல்ல அதனுடைய காரணம், அதற்கு கீழே நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா த மெசானிக் பவர், மேசியாவின் வல்லமை, அதாவது வழிமுறை, த மீன்ஸ். ஒரு காரணத்தோடு தேவன் வந்து திட்டம் பண்ணுகிறார், டிவைன் ஆக்ஷன் ஒன்று வந்து அவர் செய்ய போகிறாரு, அதனுடைய வழிமுறை, எந்த வழியாக அவர் அதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் அந்த மெசானிக் பவர். அதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம் மேசியாவின் வல்லமை அப்படின்னு. ஸோ அதில் என்னெல்லாம் கீவேர்டு இருக்குது அப்படின்னா ரட்சணிய கொம்பு, த ஹார்ன் ஆஃப் சால்வேஷன், அப்புறம் ஓத், ஆணை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் டே ஸ்ப்ரிங், அது வந்து அருணோதயம். அப்போ இந்த 3 கீவேர்டு வச்சு நம்ம வந்து மேசியாவின் வல்லமை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரட்சணிய கொம்பு, ஆணை, அதுக்கப்புறம் அருணோதயம். அப்புறம் 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மனித அனுபவம். இப்போ தேவன் ஒரு செயலை செய்கிறார், அதை டிவைன் ஆக்ஷனில் பார்க்குறோம். அடுத்து அதை எந்த மீன்ஸில் அவர் அதை கொண்டு வராரு அப்படின்னா அவருடைய வல்லமையினால், அப்போ மேசியாவின் வல்லமை அப்படின்னு பார்க்குறோம். 3வது இந்த காரியத்தினால மனிதனுடைய அனுபவம் என்னவாக இருக்க போகுது. இப்போ மனிதனுடைய அனுபவம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு விளைவு ஒன்று உண்டு, அதாவது ரிசல்ட் வந்து ஒன்று இருக்க போகுது. ஸோ அது என்ன ரிசல்ட் அப்படின்னா அதில் ஒரு 3 கீவேர்டு. த ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், அதாவது பாவ மன்னிப்பு, வித்தவுட் ஃபியர், பயம் இல்லாமல், அப்புறம் ஹோலினஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், பரிசுத்தம், நீதி. ஸோ 3வது வந்து ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுடைய ரிசல்ட், அதாவது மனித அனுபவத்தினுடைய ஒரு விளைவு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா பாவ மன்னிப்பு, பயம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பரிசுத்தம், நீதி ஓடு நம்ம இருக்க போகிறது. இதுதான் அந்த ரிசல்ட். 4வது வந்து என்ன அப்படின்னா த பாத், அதாவது பயணம். நம்ம இப்போ நம்ம நடத்தி கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இதுதான் வந்து நம்மளுடைய பயணம். இது எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு கோல், அதாவது இலக்கை நோக்கி செல்லுகிறது. அப்போ 4வது வந்து என்னென்னா பயணம், இலக்கு. இதுக்கு கீழே என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா த ஷேடோ ஆஃப் டெத், மரண இருள், அப்புறம் கைடு, வழி நடத்துதல், அப்புறம் வே ஆஃப் பீஸ், சமாதானத்தின் வழி. இப்போ இந்த 69வது வசனத்துலேருந்து 80வது வசனத்துக்குள்ளே இத்தனை கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா? என்னெல்லாம் பார்த்தோம்? விசிட்டட், ரிடீம்ட், டெண்டர் மர்சி கீவேர்ட்ஸ், அதாவது சந்தித்தல், மீட்பு, உருக்கமான இரக்கம். 2வது வந்து ஹார்ன் ஆஃப் சால்வேஷன், ஓத், டே ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்க்குறோம். ரட்சணிய கொம்பு, அப்புறம் ஆணை, அதுக்கப்புறம் அருணோதயம். அப்புறம் ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், வித்தவுட் ஃபியர், ஹோலினஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், பாவ மன்னிப்பு, பயம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் பரிசுத்தம், நீதி பார்க்குறோம். அடுத்து ஷேடோ ஆஃப் டெத், கைடு, வே ஆஃப் பீஸ், மரண இருள், வழி நடத்துதல், சமாதானத்தின் வழி. அப்போது தேவனுடைய திட்டமே ஆதியிலிருந்து இப்போ வரைக்குமே தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஜனங்களை மீட்டெடுத்து
அவரு கூட இருக்க வைக்கிறது தான் வந்து அவருடைய பிளான். ஸோ அது எல்லாமே இத்தனை வசனங்களுக்குள்ளே இருக்கிற கீவேர்ட்ஸில் அவர் விளக்கம் கொடுக்குறார். அதனால தான் அவர் வந்து தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய காரியத்தை பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதை லூக்கா வந்து முதல்லே கொடுத்துட்றார். ஸோ நம்ம காஸ்பல் புக்கில் எல்லாமே ஏசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங்ஸ் வந்து பார்க்குறோம், அவர் வந்ததின் நோக்கம் பார்க்குறோம், அப்புறம் அவர் தெய்வ திட்டத்தை எப்படி நிறைவேற்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல நம்மளுக்கு தெய்வ திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் லூக்கா எழுதும்போது முதல்ல சகரியாமனுடைய தீர்க்க தரிசனத்தை எழுதும்போது அதில் தேவனுடைய திட்டம், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிறது ஒரு பிரிவில்லை, இல்லை பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை அப்படிங்கிறது வெவ்வேறு இல்லை. தேவன் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் எப்படி அவருடைய திட்டத்தை கொண்டு வராரு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமது டிவைன் ஆக்ஷன், விசிட்டட், ரெடீம்ட், டெண்டர் மர்சி, இதை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த வசனம் வந்து எங்கே இருக்குன்னா 74. ஏன்னா இப்போ தமிழில் வந்து வேறு ஆர்டரில் இருக்குது, இங்கிலீஷில் வந்து வேறு ஆர்டரில் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் உள்ளதை வச்சு தான் இப்போ 4 பிரிவாக எப்படி பிரிச்சிருக்கிறதுனால முதல்ல நம்ம வந்து 74வது வசனத்தை பார்க்குறோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பகுதியில் நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கும்போது 68லேருந்து 80லேயும் நம்ம பார்க்கும்போது இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதே போல் 57வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போதும் 58வது வசனத்தில் பார்க்கும்போதும் இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கிறது. அதே போல் இவர் யோவானை குறித்து சொல்லும் போதும் வந்து அவருடைய இரக்கத்தினாலே 79வது வசனத்தில் அவ்விரக்கத்தினாலே அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இரக்கம் அப்படிங்கிறது இருக்குது. உருக்கமான இரக்கம் அப்படின்னு சொல்லும்போது 69வது வசனத்துலேயும் வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சந்தித்த, விசிட்டட். அப்போ தேவன் வந்து விசிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஆபிரகாம் காலத்துலேயும் இந்த வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோதம் குமாராவை போய் பார்த்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா லுக்கிங் அப்பான் அப்படின்னு. அதாவது தேவன் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட வரும் 70வது வசனத்தில், நினைத்தருளி, பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி அப்படின்னு சொல்லி. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அந்த நினைத்தருள்றது, விசிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா அவர் ஒரு ஆக்ஷன், அந்த காலத்தில் அவர் அடுத்து ஆக்ட் பண்ண போகிறாரு, அவர் திட்டம் பண்ணியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் இறங்குறாரு. அது வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் அவருக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில் சரியாக நேர்த்தியாய் செய்ய முடியாது அவர் இறங்குறாரு, அதை தான் குறிக்கிறது. அப்போ விசிட்டட் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவருடைய ஜனங்களை ஒருபோதும் சும்மா அவர் விட்டுறதில்ல, அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம உபத்திரவங்கள் மத்தியில் போனாலும் சரி, எந்த கஷ்டத்தின் மத்தியில் போகும்போதும் சரி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு எது தகுந்த காலம் அப்படிங்கிறது தெரியும். அந்த காலத்தில் அவர் வந்து இறங்குறார். அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லும்போது அதை குறிக்கிறது. தேவன் வந்து இறங்கி காரியங்களை செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லி. தமது ஜனத்தை சந்தித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்தை சந்தித்துன்னு சொல்லப்படல, தமது ஜனத்தை சந்தித்து அப்படின்னு. அப்போது இஸ்ரவேல் தேசத்தை தேவன் வந்து தெரிந்து கொண்டார். அப்போ அவர்கள் மூலமாக தான் புறஜாதிகளாகிய நம்மளும் வந்து அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறோம். அப்போ முதலாவது தமது ஜனத்தை அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது இந்த இடத்துல. இப்பொழுது அது நம்மையும் சேர்த்து வந்து குறிக்கிறது. இப்போ தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லும்போது ஹோலா போத் ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூஸ்க்குரிய காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா அவர்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரிடீம்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மீட்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சால்வேஷன் அப்படின்னா அது ரெட்ஷிப்பு, ரிடம்ஷன் அப்படின்னா அது மீட்பு. இப்போ மீட்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விலை கொடுத்து மீட்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனுக்குரிய காரியத்தை செலுத்தி அந்த கடனை திரும்ப பெறுவது. அப்போ மீட்கிறது அப்படின்னு சொல்லும்போது நமக்காக தேவன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் வர்றாரு அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம். அதனால தான் விசிட்டட் அண்ட் ரிடீம்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் முடியும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே இன்னும் சொல்லப்படலை. அதுக்கு முன்பதாக வந்து சகரியாவினுடைய தீர்க்க தரிசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் அவர் செய்து முடித்துட்டாரு அப்படின்னு. அதாவது அவருடைய பிளான், காட்ஸ் பிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, மீட்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிந்து கொண்டாலும் சகரியா அவருடைய தீர்க்க தரிசனத்தில் விஷனில் வந்து அவர் சொல்கிறாரு இது நிறைவேறுது அப்படின்னு சொல்லி.
அப்போ விசிட்டட் redeemed. அடுத்தது வந்து டெண்டர் mercy. இது கிரேக்க வார்த்தையில் வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மளுக்கெலாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை யாரை குறித்தான ஒரு காரியம் நம்மளை துக்கப்படுத்துது அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை எது கொடுத்துருக்கு அப்படின்னா இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது, இல்லை கட் ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது என் வயிறெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து அங்கேருந்து வருகிறதா சொல்லி, அந்த இரக்கம் அப்படிங்கிறது எதை உருக்கமான இரக்கம் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகள் வந்து சஃபர் பண்ணுறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவன் எப்படி வந்து வருகிறாராம், அவருடைய பிளானை நிறைவேற்றணும், இல்லை இது என்னுடைய டியூட்டி, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், இதை செய்யணும் அப்படிங்கிறதல்ல. உருக்கமான இரக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த கிரேக்க மொழியில் சொல்லும்போது அந்த குடலெல்லாம் வந்து எரியுது, அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்த்தத்துலேருந்து எடுக்கப்பட்ட காரியம். அப்போ அதனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும்போது மிக ஆழமானது, அந்த இரக்கம் அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஆழமானது அப்படின்னு குறிக்கிறதற்காக அந்த வார்த்தை வந்து இரக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வேதத்தில் ஒரு போர்ஷனில் திரும்ப திரும்ப வரும்போது அது ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல தேவன் மிகுந்த அன்புள்ளவராய் தன்னுடைய ஜனங்கள் படுகிற கஷ்டத்திலேருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தவர் இப்போ வந்து அவர் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இதுதான் அவருடைய டிவைன் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து என்னென்னா இந்த மெசானிக் பவர், அதாவது மேசியாவின் வல்லமை. அதில் என்ன பார்க்குறோன்னா ரட்சணிய கொம்பு அப்படின்னு பார்க்குறோம். 75வது வசனத்தில் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு. தம்முடைய தாசனாகிய தாவீது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தாசன் அப்படின்னு சொல்லும்போது சர்வெண்ட். அப்போ சர்வெண்ட் அப்படிங்கிறப்போ தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவர் மேன்மையானவர் அல்ல, தேவனுக்கும் கீழே உள்ள ஒரு சர்வெண்ட், ஊழியக்காரர் போல. அப்போ தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன 2 சாமுவேலில் வந்து 7வது அதிகாரம் நினைக்கிறேன், 7வது அதிகாரத்தில் 16 வந்து அவர் சொல்கிறாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ கொம்பு அப்படின்னு சொல்லும்போது அது பவர் குறிக்கிறது, இல்லை ஒரு ஆளுகை வந்து குறிக்கிறது. இப்போ இந்த இடத்துல கொம்பு அப்படின்னு சொல்லும்போது அனிமல் கிங்டமில் அந்த காளை இதுக்கெல்லாம் இருக்கிற கொம்பு வந்து அதனுடைய பலத்தை வந்து குறிக்கிறது. அப்போ ஒரு கொம்பாய் வந்து அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் ஒரு கொம்பு வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக இங்கே வந்து தாவீதின் வம்சத்துலேருந்து ரட்சணிய கொம்பு எழும்புகிறது, ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடுத்த ராஜ்யம் ஒன்று எழும்புகிறது, எல்லா வல்லமையோடு ஒரு ராஜ்யம் எழும்புகிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ மேசியாவின் வல்லமையில் வந்து முதல்ல நம்ம பார்க்குறது த ஹார்ன் ஆஃப் சால்வேஷன். இப்போ ரட்சிப்பினுடைய கொம்பு, அதான் ரட்சணிய கொம்பு. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீட்கப்பட்டவர்கள், அதுதான் வந்து ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெடம்ஷன், ஒரு காசு கொடுத்து ஒரு ஸ்லேவை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம், ஒரு அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ரட்சிப்பு. அப்போது இந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து என்ன காரியம், என்ன இதெல்லாம் வைத்து அவர் எடுக்கிறார் அப்படின்னா த ஓத் அப்படின்னு பார்க்குறோம், ஆணை. 72வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றும்படிக்கு. நம்ம எபிரேயரில் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். உடன்படிக்கை, ஆணை, 2 வார்த்தை நம்ம பார்க்குறோம். உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து தேவன் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ சாதாரணமாக உடன்படிக்கைங்கிறப்ப 2 பார்ட்டி இருப்பாங்க, 2 பேரும் வந்து உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வாங்க. அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவது தான் ஆணை. நம்ம ஏற்கனவே ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், தேவன் வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீ வந்து இந்த பறவைகளை எல்லாம் வந்து சந்தா வெட்டி வைத்து உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணுறாரு. ஆபிரகாம் தூங்கிடுறாரு. தேவன் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்கு நடுவில், அந்த பறவைகள் சந்தா வெட்டப்பட்டு இருக்கிறதுக்கு நடுவில் அவர் கடந்து செல்கிறார். ஒரு சூளையின் புகை போல தான் வந்து ஆபிரகாமுக்கு முழிக்கும் போது தெரியுது. அப்போ
இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அவங்க இப்படி சந்து சந்தாக வெட்டி போட்டுட்டு யார் 2 பேர் வந்து உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க 2 பேரும் அது வழியாக நடந்து போவாங்க. இட் மீன்ஸ் தட் நம்ம ஒரு வேளை இந்த உடன்படிக்கையை மீறினீங்கன்னா, யாராவது ஒருத்தர் மீறினா இந்த வெட்டப்பட்டு கிடக்கிற இந்த பறவைகள் போல் இல்லை இந்த ஜந்துக்கள் போல தான் நம்மளும் வெட்டப்படுவோங்கிறது தான் ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் தூங்கிட்டாரு, தேவன் மட்டும்தான் வந்து போகிறார். அப்போது தேவனே ஏற்படுத்தின உடன்படிக்கை, ஏன்னா மனுஷன் அதை வந்து விட்டுவிடக்கூடும். அதனால் இது தேவன் தன்னை கொண்டு ஏற்படுத்தின உடன்படிக்கை. அப்போ தேவன் வந்து மாறாதவர், அதனால் அந்த உடன்படிக்கை மாறாது. அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவது தான் ஆணை. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எபிரேயரில் முன்னாடி பார்க்கும்போது ஆணை அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆணை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மேசியாவாய் வந்தவர் தான் ஒரு ஆணை. அப்போ இங்கே அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி தேவன் வந்து அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போதே அந்த திட்டத்தையும் வைத்திருந்தார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இப்போ அதுதான் வந்து நம்ம ஓத் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். அடுத்தது மேசியாவின் வல்லமை கீழே நம்ம என்ன பார்க்குறோன்னா, த டே ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்க்குறோம். அருணோதயம் 79வது வசனத்தில், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்குது 78ல், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அப்படின்னு சொல்லி. இப்போ அந்தகாரம் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அப்படின்னா செயலற்று இருக்கிறவர்கள், எந்த ஒரு நம்பிக்கையும் மற்ற சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க. அப்படிங்கிறப்போ நம்மளால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அருணோதயம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய உதயம் அதை வந்து குறிக்கிறது. அப்போ ஒரு வெளிச்சத்தை தேவன் வந்து கொடுக்குறார். நம்மை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இருள் வந்து நம்மை அண்ட முடியாது. இன்னும் அவர் தான் வந்து இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து அவருடைய வல்லமை, இதெல்லாம் வந்து அவருடைய செயல்முறை திட்டம். அப்போ இந்த வழியாக தான் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரு, அவர் ஆணையிட்டிருக்கிறாரு, அவர் இப்போ அதை செயல்படுத்தி இருக்கிறார். அருணோதயமாய் நம்மை சுற்றி அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது இது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மனித அனுபவம் என்னவா இருக்க போகுது. இப்போ இவர் இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுடைய அனுபவம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாவ மன்னிப்பு. அது 77வது வசனத்தில் பார்க்குறோம். அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த. அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது தான் ரட்சிப்பினுடைய படியில் முதலாவது ஒரு படி. அப்போ பாவ மன்னிப்பு ஒருத்தருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும், நான் பாவி அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். அதை தான் வந்து யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். இப்போ யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர்கிட்ட போய் நிறைய ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அது எந்த ஞானஸ்நானத்தை குறிக்குது அப்படின்னா, நாங்கள் பாவிகள், எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை அப்படிங்கிறத உணர்ந்துருக்குறோம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு தான் அந்த ஞானஸ்நானம், யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம். அப்போ இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாவ மன்னிப்பு வேண்டும். பாவ மன்னிப்பு இல்லைன்னா தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது. ஸோ அதுதான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், தேவனுடைய திட்டத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வித்தவுட் ஃபியர், அது நம்ம எங்கே பார்க்குறோன்னா 71வது வசனத்தில், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தேவன். அப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியோடும். இப்போ அந்த காலத்தில் ஜனங்கள் வந்து யாருக்கு முன்பாக நின்னாங்கன்னா ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்னாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கு எனக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி. அப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்கள் தான் மனிதர்களை ரெப்ரசன்ட் பண்ணி, ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணி தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் வரும்போது, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோன்னா, தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து போய் நிற்கிற பாக்கியத்தை அண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்போம். எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். அப்போ எப்போவுமே ஒரு பிலீவர், ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய வேண்டும் அவருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஆசாரியர்கள் பயத்தோடு தான் ஊழியம் செஞ்சாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஆயிடக்கூடாது, அதனால தங்களே பரிசுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க, ஆசரிப்பு கூடாரத்துலேயும் சரி ஆலயத்துலேயும் சரி. இந்த காலத்தில் தேவன் வந்து எப்படி நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல்
பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியும். பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை பிரித்து எடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பழைய உடன்படிக்கையில் பரிசுத்தம் அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா இன்டர்னலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு டிவைன் ஹோலினஸ் நம்மளுக்குள்ளே தேவை. ஒரு தூய்மையானவர்களாய் நம்ம இருக்க வேண்டுங்கிறத தேவன் விரும்புகிறார். அப்போ தேவன் எப்படி பரிசுத்தரோ அதே போல் நம்மளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டுங்கிறத விரும்புகிறார். அப்போ நம்ம வெளிப்பிரகாரமாக அந்த பழைய உடன்படிக்கை மக்கள் மாதிரி இல்லாமல் நம்ம இன்டர்னலாக நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம பியூராக இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். அப்போது பரிசுத்தம் அப்படிங்கிறது தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதியுள்ளவளாக இருக்கும்படி அவருடைய கட்டளைகளை நான் ஃபாலோ பண்ணி அவரை விசுவாசித்து அவருக்கு பயந்து இருக்கிறது. மரியாதையோட பயந்துங்கிறப்போ அவர் தண்டிப்பாருங்கிற பயம் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் பயம் இல்லாமல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்னென்னா நீதியோடு. இப்போ நீதி அப்படின்னு சொல்லும்போது நம்மெல்லாம் நீதியின் கனிகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீதி நிறைந்தவர்கள் அப்படிங்கிறப்ப வெளியில் இருக்கிற ஜனங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்ம தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அவருடைய திட்டத்தை நம்ம அறிஞ்சிட்டோம், எல்லாமே நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்டு நிறைய புரிஞ்சுருக்குறோம். ஆனால் நம்மளுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது, நம்மளுடைய கனி எப்படி இருக்குது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று, பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், தேவன் தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், அதனால் பயம் இல்லாமல் இருக்கணும். மூன்றாவது பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எந்த வேற தேர்ட் பார்ட்டியே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நிற்கிறது தான் தேவன் நம்ம தெரிஞ்செடுத்துக்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அடுத்தது எப்படி இருக்கணும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்கள அல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களா. ஏன்னா நம்ம பழைய உடன்படிக்கையிலே நம்ம பார்க்கும்போது நான் இந்த ஜனங்களை ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ஜனங்கள் எப்பவுமே தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரிய கூட்டம் தான். நம்மளும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி. அப்போது அவருடைய பர்பஸே என்ன, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், அவருக்கு முன்பாக ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிலீவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கென்றே தான் நம்ம டெடிக்கேட்டடாக நம்மளுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்து த பாத், த கோல், பயணம், நம்மளுடைய இலக்கை நோக்கிய நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மரண இருள், ஷேடோ ஆஃப் டெத், அதுதான் நம்ம இந்த 78வது வசனத்தில் பார்க்குறோம். அதில் உட்கார்ந்துருந்த நம்ம அதுலேருந்து மீட்கப்பட்டுட்டோங்கிற ஒரு எண்ணம் வேணும், அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா ரோமரில் நம்ம பார்க்குறோம், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இந்த இடத்துல 71வது வசனத்தில் உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சத்துருக்கள்னா யார் நமக்கு? ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும்போது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. நம்ம பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாவத்தில் விழுந்து கொண்டே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்து விட்டார். அதனால் ஸோ ஒன்று பாவம். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 15:26வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் மரணமும் பாதாளமும் அக்னியிலே போடப்படும்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து மரணத்தை, நியாயப்பிரமாணத்தின் தண்டனையாகிய மரணத்தை ஜெயித்து விட்டார் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து.
நம்ம எல்லாம் இப்போ அவர் வந்து உயிரோடு எழுந்துட்டார், நம்மளும் வந்து மறிக்கும்போது அவரோட கூட எழுந்துருவோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது கடைசியில் மரணம் தன்னுடைய வழிகளெல்லாம் வந்து தேவனுக்கு ஒப்புவிக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் போகிறது. ஸோ மரணம் அப்படிங்கிறது ஒரு சத்ரு. அடுத்து எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 வந்து நம்ம பார்க்குறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மரணத்தினாலே அழிக்கிறார் பிசாசானவனை, தன்னுடைய மரணத்தினால் சிலுவையில். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ நம்மை வந்து சத்துருக்களின் கையில் நின்று, இந்த 71வது வசனத்தில் இங்கே பார்க்குறோம், சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது, மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் நம்மளை வந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாவம் அதாவது சத்துருக்களாகிய யாரெல்லாம்? பாவம், மரணம், அதுக்கப்புறம் பிசாசு, அதுக்கப்புறம் நம்மளுடைய மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம், பாவ வாழ்க்கைக்குள்ளாக நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து தேவன் விடுவிக்கிறார். அதே போல் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, ஐயோ கடவுள் நம்மளை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம எங்கே நிற்போமோ தெரியாதே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்படின்னா இன்னும் நம்ம கடவுளை வந்து ஒழுங்காக புரிந்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தம். நம்ம தேவனை வந்து அறிந்து கொண்டோமானால் அவர் வந்து அந்த எபிரேயரில் வசனம் வந்து சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் அப்படிங்கிறப்போ அது நித்திய ஆக்கினைக்குரிய அந்த மரணத்தை. எல்லாருக்குமே மரணம் அப்படின்னா ஒரு பயம்தான். இப்போ மறிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பயம்தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் பொருட்டு. அப்படின்னா நம்ம எல்லாருமே பாவிகளாக இருந்ததுனால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாக ஆதாமினுடைய சந்ததியின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே மரணத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஒரு மரணத்துக்குள்ளே போகிறோன்னா ஒரு பயம் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் கடவுளோட தான் இருப்பேங்கிற ஒரு விசுவாசம் வந்து நமக்கு வேண்டும். அது வந்து பயத்தை புறம்பே தள்ளணும். 1 யோவானில் ஒரு வசனம் நம்மளுக்கு உண்டு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி. ஸோ த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புக்குரிய பயம் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து தேவன் வந்து சொல்கிறார். அப்போது அது வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லும்போது, மரண இருள்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைத்துட்டுங்கிற ஒரு உணர்வோடு இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அடுத்து வந்து வழி நடத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 79வது வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சகரியா சொல்கிறார். நம்முடைய கால்களை வழி நடத்த, இந்த இடத்துல அந்த கிரேக்க மொழியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளை எப்படி வழி நடத்துகிறாரோ ஒரு பசுமையான இடத்திற்கு, அதை போல் வந்து வழி நடத்துகிற தேவன். அவர் தான் கைட் பண்ணுறார். நிறைய நேரத்தில் நம்ம வந்து கீழ்ப்படியாத ஆடு போல் அங்கேயும் அலைந்தாலும் தேவன் வந்து வழி நடத்த முடியாது. அவரை நம்ம விசுவாசிக்கிறதுனால அவர் அழைத்து செல்லுவார். அப்போ நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நித்தியம் ஒன்று உண்டு, அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது அந்த லக்கை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும், தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி வந்து இவங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனக்கு சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் வந்து பழைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், இன்னும் புதிய உடன்படிக்கையை வந்து தெரியாதவர்கள். அப்போ இவங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, சத்துருக்கள் அப்படின்னு சொன்னேன்னே ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எகிப்து ஒரு சத்ரு, மோவாப் அப்படிங்கிறது ஒரு சத்ரு, அம்மோன் தேசம், பெலிஸ்தர்கள், இவங்கெல்லாம் வந்து சத்துருக்கள். ஆனால் நம்மளுக்கு சகரியா சொல்லும்போது அவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பேசுகிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை குறித்து சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் நம்ம அந்த ஃப்ளெஷ் அப்படிங்கிற அந்த பாண்டேஜ்லேருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு ஸ்பிரிச்சுவலாக எப்படி அவர் கூட வளரப்போகிறோம், இது எல்லாமே சகரியா சொல்கிறார். ஆனால் சகரியா எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்குள்ளே இன்னும் வரல. யோவான் ஸ்நானன் தான் அந்த கடைசி தீர்க்கதரிசியாக இருக்க போகிறார். அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்கு,
நீயோ பாலகனே 76வது வசனத்தில் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். அப்போ யோவான் ஸ்நானன் தான் அந்த பழைய உடன்படிக்கையின் கடைசி தீர்க்கதரிசி. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுனால இந்த புதிய உடன்படிக்கை காரியங்கள் முழுவதையும் அவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, வார்த்தைகள் எல்லாமே பழைய உடன்படிக்கையில் உள்ள வார்த்தைகள் போலவே தான் இருக்கிறது. சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பழைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவங்க கேட்கும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்களுக்கு அப்போதைக்கு ரோம ராஜ்யம் தான் அவங்களுடைய சத்ருவாக இருந்தது. ஸோ அவங்கள தான் சத்ருன்னு அவங்க யோசிக்கக்கூடும். மரண இருள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சத்ருக்களின் அந்த ரோம ராஜ்யத்துலேருந்து அநேக எதிர்ப்புகளும் பாடுகளும் இருந்தது. அதனால் அவங்க அதை நினைக்கக்கூடும். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது சகரியா பேசுகிறது எல்லாமே, இந்த கிரேக்க வார்த்தையில் லூக்கா எழுதியிருக்கிறது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இன்டர்னலாக ஒரு விடுதலை, ரெமிஷன் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாவ மன்னிப்பு, இதையெல்லாம் தான் அவர் சொல்கிறார். அப்போது இதையெல்லாம் செய்கிறதுக்கு தான் தேவன் வருகிறார் அப்படிங்கிறத, தேவன் வரப்போகிறார். அதற்கு தீர்க்கதரிசியாக யார் இருக்க போகிறா அப்படின்னா, பாலகனாகிய யோவான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல லூக்கா எழுதுறாருங்கிறத எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். தேவப்பில் வாசிக்கிறாருங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இந்த லூக்கா புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால், கிரேக்கர்கள், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இவர்களுக்கு எழுதப்பட்டது. பொதுவான நடையில் எழுதப்படுகிறது. அப்போ நம்ம அந்த மைண்ட் செட்டில் நம்ம வாசிக்கும் போது தான் லூக்கா எதற்காக இதெல்லாம் எழுதுறாரு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட சில காரியங்கள் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யூதர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்போ யூதர்களில் அநேகரும் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்களும் புரிந்து கொள்வாங்க, இவர் தான் மேசியா அப்படின்னு சகரியா சொல்லுகிற காரியங்கள் மேசியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்வாங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டதுனால நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும், நம்ம யாருக்கு எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் அநேக காரியங்கள் எழுதப்பட்டதின் நோக்கம், முக்கியத்துவம், தேவன் எப்படி அதை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷனில் தானே எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போது தேவன் எதை வெளிப்படுத்த தன்னுடைய ஜனத்திற்கும் சரி கிரேக்கர்களுக்கும் சரி எதை வெளிப்படுத்த பிரியப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சமாதானத்தின் வழியாக அவர் வழி நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த 4 குரூப் பார்த்தோம். 4 குரூப் கீழே எப்படி தேவனுடைய திட்டம் வந்திருக்குது அப்படின்னு சகரியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 76 நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவாய். இதே ஏசாயா 43வது வசனத்தினுடைய நிறைவேறுதல். அதுக்கப்புறம் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, ஏற்கனவே நம்ம உருக்கமான அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்லாம் பார்த்தோம். ஸோ உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அப்போ அவர் வருகிறதுக்கு முன்பாகவே, இப்போ யோவான் ஸ்நானனுடைய ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோவான் ஸ்நானம் கொடுக்க போகிற ஞான ஸ்நானம் எதை குறித்துங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துகிறார் அவர் தன்னுடைய ஊழியத்தில். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய, அப்படின்னா அதே உருக்கமான அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். எலியாவை போல அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலம், அவருடைய சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து அந்த வாலிப பிராயம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆவியிலே பலம் கொள்ளும்படியாய். நம்ம வனாந்திர வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அதில் தான் அநேக சோதனைகள், அநேக தேவனுடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும். ஸோ அவரும் வனாந்திரங்களிலே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு கூட அவர் தன்னை ஆவியிலே பலப்படுத்தி கொண்டு அந்த ஏற்ற நேரம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞான ஸ்நானம் வர அந்த டைமில் தான் இவர் ஞான ஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். இவருடைய ஊழியத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். 57 80 வரைக்கும் நம்ம பார்த்தது யோவான் ஸ்நானுடைய பிறப்பும் சகரியாவினுடைய தீர்க்க தரிசனமும். அதில் 67 79 வரைக்கும் தேவனுடைய திட்டம் ரொம்ப க்ளீனாக விளக்குறாரு சகரியா.
ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால தேவன் பழைய ஏற்பாட்டின் தேவன் ஒரு மாதிரியும் புதிய பாட்டின் தேவன் வேறு மாதிரியும் அப்படிங்கிறது கிடையாது. அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்க 73வது வசனத்தில், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடி அப்படின்னு சொல்லி. அப்போது அவருடைய பிளான் வந்து ஆதியிலேருந்து இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் அப்படின்னு கொடுத்துருக்கு. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் நிறைய ப்ளூரல், வாக்கு அப்படின்னு சொல்லும்போது அது சிங்குலர் ஆயிடுச்சு. அப்போ பரிசுத்த தீர்க்கதரிசிகளினுடைய வாக்குன்னா நிறைய பேர் நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது. யோவான் ஸ்நானன் வரைக்கும், யோவான் ஸ்நானன் கடைசி தீர்க்கதரிசி, அப்போ அவர் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு வாக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மேசியாவை குறித்தான காரியம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. தேவன் திட்டம் பண்ணினது, அவருடைய திட்டம் மேசியாவின் மூலமாக அவருடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவரோடு சேர்ந்து அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு வாக்கு தான், நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிகிட்டே வர்றார். இப்போது அவரே இறங்கி தன்னை வெளிப்படுத்த போகிறார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அதுதான் அந்த வாக்கு, மேசியாவை குறித்தான வாக்கு. ஸோ அவர் சொன்னபடி அவர் வந்து இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அவர் செய்து முடித்துட்டதா சகரியா சொல்கிறத நம்ம பார்க்கலாம்.